அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் நுகேகொடையில் இடம்பெற்ற நாமல் ராஜபக்ஷவினுடைய பேரணி மிகப்பெரிய அளவில் பிசுபிசுத்து போயிருக்கின்றது. இதை தமிழ் சிங்கள ஊடகங்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக அனுர அரசுக்கு எதிராக தங்களுடைய பலத்தை காட்டப் போவதாக தெரிவித்து நாமல் ராஜபக்ஷவை முன்னிலைப்படுத்தி அதில் குறிப்பாக அனுர அரசு வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதை நிறைவேற்றுமாறு கோரி அழுத்தம் கொடுப்பதாக தெரிவித்தே இந்த பேரணி இடம்பெறுவதாக நாமல் ராஜபக்ஷ தரப்பில் சொல்லப்பட்டாலும், சரிந்து போயிருக்கக்கூடிய ராஜபக்ஷக்களின் செல்வாக்கை மீண்டும் காட்டுவதற்கு அல்லது நாமல் ராஜபக்ஷவை முன்னிலைப்படுத்துவதற்கு தங்களுடைய பலத்தை காட்டும் முகமாக நாட்டு மக்களுக்கு இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதுதான் யதார்த்தம். இதற்காக நாமல் ராஜபக்ஷ அவருடன் இணைந்து 16 கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, கிள உரிமை போன்ற பல கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட இங்கு நடைபெற்ற காட்சிகள், அங்கு கூட்டி வரப்பட்ட மக்கள் அனைவருமே எந்த விதமான ஒரு ஈடுபாடுமின்றி அங்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்பது தெளிவாக புலனாகின்றது. குறிப்பாக பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள், குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் தான் இது என்று கூறுவதைப் போல அங்கு கூட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது மக்கள் நடந்து வருகின்றார்கள். நுகேகொட சந்தையை அண்மித்த போது பல சிங்கள ஊடகங்கள், பல்வேறுபட்ட தமிழ் ஊடகங்களும் அந்த மக்களிடம் கேள்வி எழுப்புகின்றார்கள். சிலர், நீங்கள் எதற்காக இந்த பேரணிக்கு வருகின்றீர்கள் என. அதில் பலருக்கு என்ன காரணத்திற்காக இந்த பேரணியில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம் என்பதே தெரியாத அளவுக்கு உலர்கின்றார்கள். நாமல் வாழ்க, மஹிந்த வாழ்க என்பதை தவிர அவர்களுக்கு பேரணியில் என்ன நடைபெறுகின்றது என்பதே தெரியாத ஒரு தனமாகத்தான் இருந்தது. அதிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைவார்கள், நாடு முழுவதும் முடங்கும் அளவில் பேரணி இடம்பெறும் என நாமல் ராஜபக்ஷ பல தடவை குறிப்பிட்டிருந்தாலும், இங்கு பேரணி நடைபெற்ற மைதானத்தை கூட இந்த கூட்டம் நிறைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பணம் கொடுத்து அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்பட பதிவுகளை பார்த்தால் பல இடங்களில் வாகனங்களில், வேன்களில் கொண்டு வந்து மதுபானங்கள் கார்ட்போர்ட் பெட்டிகளில் பெட்டி பெட்டியாக இறக்கப்படுகின்றன. அதாவது மதுபானமும் பணமும் கொடுத்து, 5000 ரூபாய் பணமும் கொடுத்து அங்கு கூட்டி வரப்பட்டவர்கள் பஸ்களில் அழைத்து வரப்பட்டார்கள் என பல சிங்கள சமூக வலைத்தளங்களில் ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வளவு சாராய போத்தல்கள், மதுபான பாட்டில்கள், பணத்தை கொடுத்தும் கூட சில 1000 பேரை மட்டுமே இவர்களால் கூட்ட முடிந்திருக்கின்றது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கூட்டத்தில் பேசும் பொழுது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட லட்சம் மக்களுக்கு நன்றி என்று கூறுகின்றார். இது அவருக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையா என்பதை போல இதை பார்ப்பவர்களுக்கு இறுதியில் இது ஒரு காமெடியான ஒரு விடயமாக மாறிப்போயிருக்கின்றது. அதிலும் இந்த நுகேகொட போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த பிரதேசத்து மக்கள் புல்லுக்காட்டுக்களை தெருவில் இருக்கக்கூடிய கம்பங்களிலும் வீதிகளிலும் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அதாவது வருபவர்கள் எல்லோரும் எருமை மாடுகள், இதை உண்ணுங்கள் என்பதைப் போல அந்த பிரதேச மக்கள் அந்த கூட்டத்திற்கு வேறு மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு வரவேற்பதற்கு முன்பெல்லாம் ஒருவர் வரும்போது, ஒரு தலைவர் வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய பேனர்களை வைத்து வரவேற்பார்கள். ஆனால் இங்கே அவர்களுக்கு புல்லுக்காட்டுகளை கட்டி வரவேற்கின்றார்கள். அவர்களுடைய தலைவர்களும் ஆதரவாளர்களும் வருகின்ற பொழுது நீங்கள் இந்த புல்லுக்காட்டுகளை ஒன்று விட்டு செல்லுங்கள் என. எனவே மிக பெரிய அளவில் மிக ஊதி பெருப்பிக்கப்பட்டு பிம்பம் காண்பிக்கப்பட்டது. சில ஊடகங்கள் கூட இதை மாபெரும் பேரணி என்று கூறினாலும் கூட சில 1000 பேர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பேரணி, அதிலும் குறிப்பாக நுகேகொடையில் நடந்த இந்த பேரணியில்
கூட்டம் கூடவில்லை என்பதற்கு அப்பால் அங்கு திரண்டிருந்த மக்களுக்கு என்ன காரணத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்பதே தெரியவில்லை. பலரும் அதில் மகிந்த வாழ்க மகிந்த வாழ்க நாமல் வாழ்க என்று கூறிக்கொண்டே இருந்தார்களே, இறுதி வரை எதற்காக வந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதிலும் சிலர் மதுபோதையின் உச்சத்தில் மிக ஆக்ரோஷமாக கத்தியவாறு கூடியிருந்தார்கள். அதில் சில பிக்குகள் தங்கள் இனவாத பேச்சுக்களை காரசாரமாக ஆற்றியிருந்தார்கள். இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், நாட்டு மக்களுக்காக இந்த பேரணி நடத்துகின்றார்கள். பேரணி நடந்த இடத்தை சுற்றி பல காப்போதா உயர்தர பரீட்சையினுடைய பரீட்சை நிலையங்கள் அமைந்திருக்கின்ற பொழுது போக்குவரத்து நெரிசலும் சத்தமும் பரீட்சைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பரீட்சை நிலையங்களுக்கு அண்மையிலேயே ஒலிபெருக்கிகளை அவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். காப்போதா உயர்தர பரீட்சை நடக்கின்றது. அந்த பரீட்சை மண்டபங்களுக்கு வெளியே ஒலிபெருக்கிகளை தெருக்களில் கட்டி வைத்திருந்தார்கள். இது இவ்வளவு இவர்கள் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள் என்பதை காட்டியிருந்தது. நல்ல வேளை அதை போலீசார் உடனடியாக அங்கிருந்த மக்கள் புகார் அளித்ததன் பின்னணியில் போலீசார் அவசரமாக அந்த ஒலிபெருக்கிகளை எல்லாம் அகற்றிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, மழைக்கு மத்தியிலும் மக்கள் கலந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் 16 கட்சிகள் இணைந்து 5000 பேரை கூட மொத்தமாக இவர்களால் கூட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சில ஆயிரம் பேரையும் புகைப்படம் எடுத்துவிட்டு பல்லாயிரம் கணக்கானோர் திரண்டதைப் போல அவர்கள் கூறிக்கொண்டிருப்பது வேடிக்கையான விடயம். மழைக்கு மத்தியில் பலர் திரண்டிருந்ததாக எதிர்க்கட்சிகள் கூறிய போதிலும் கூட அங்கு நாமல் ராஜபக்ஷ அந்த கூட்டத்தில் யாரை முன்னிலைப்படுத்துவதற்கு அந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ, பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவர் அதில் முக்கியமானவர்கள் வந்தால் மக்கள் இரவு 10 மணி 11 மணி என்றால் கூட அவர் பேசும் வரை காத்திருந்து அவருடைய பேச்சை கேட்ட பின்னர் தான் கலைந்து செல்வார்கள். ஆனால் நாமல் ராஜபக்ஷ பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டம் வெகுவாக கலைந்து சென்றது. நாமல் பேசத் தொடங்கியதும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து அவர் பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் கூட்டம் கலைந்து சென்று விட்டது. குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்தவர்கள் இதைவிட வேறு என்ன செய்ய முடியும்? அவர்கள் அப்பாவி மக்கள் அல்லது இந்த பெரமுன கட்சியோடு இணைந்தவர்கள் கொடுக்கப்பட்ட சில பணத்திற்காகவும் இந்த சாராய போத்தல்களுக்காகவும் தான் வந்திருக்கின்றார்கள் என பல சிங்கள சமூக வலைத்தளங்களிலேயே அங்கு நிரப்பப்பட்ட சாராய போத்தல்கள் புகைப்படங்களுடன் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, குறிப்பாக நாமலின் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக மஹிந்த ராஜபக்ஷ முதலில் வரவில்லை என்று கூறப்பட்டது. பின்னர் திருவோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் சூடுபிடித்த பின்னர் இனவாத பிக்குகள் அவசரமாக தூண்டிவிடப்பட்டார்கள். இனவாத பிக்குகளுக்கு மிகப்பெரிய அளவில் சென்று நாமல் ராஜபக்ஷ வரும்படி கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இனவாதத்தை தூண்டி ஒரு பெருங்கூட்டம் வரலாம் என மீண்டும் அவர்கள் கணக்கு போட்டு மஹிந்த ராஜபக்ஷ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று நேற்று அறிவிக்கின்றார்கள். இன்று காலையில் கூட மஹிந்த ராஜபக்ஷ வருவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களின் எண்ணிக்கையை கணித்து கொண்டு மஹிந்த புரிந்து கொண்டார், சில ஆயிரம் பேரை தவிர இந்த கூட்டத்திற்கு மக்கள் வரப்போவதில்லை. வருபவர்களும் போதையில் தள்ளாடியபடியும் அங்கு வேறு விதமாக நிலைமை இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன செய்கின்றோம் என தெரியவில்லை. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ இறுதியில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தப்பி சென்றிருக்கின்றார். தன்னுடைய மகனின் கூட்டத்தின் மீது தனக்கே நம்பிக்கை இல்லை என்பதை மஹிந்த ராஜபக்ஷ காட்டியிருப்பதன் ஊடாக நாமல் ராஜபக்ஷவுக்கு மிகப்பெரிய பேரிடி விழுந்திருக்கின்றது. தன்னுடைய தந்தை கூட இவருடைய கூட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை. எனவே நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய பலத்தை காட்டுவதாக, தங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானத்தை காட்டுவதாக மிகப்பெரிய அளவிலான பிம்பங்களை ஏற்படுத்தி மிக பல மாதங்களாக இந்த பேரணிக்காக இரவு பகலாக வேலை செய்து 16க்கும் மேற்பட்ட கட்சிகளை இணைத்து செய்திருந்தாலும் கூட இது ஒரு பிசுபிசுத்த வெற்று கோஷங்களுடன் கூடிய வெறும் மதுபான போட்டலுக்காகவும் பணத்திற்காகவும் கூடிய கூட்டத்திற்காகவும் தான் இது கூடி கலைந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்பதுதான் இறுதியில் இங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அரசியல் அவதானிகளின் கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்கே கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக முன்பு கூறியிருந்தாலும் கூட இறுதி நேரத்தில் தான் ஜீவன் தொண்டமானின் திருமணத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்து இந்த பேரணி நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பதாக தப்பி சென்றிருந்தார். இவையெல்லாம் நாமல் ராஜபக்ஷவுக்கு நடந்த சம்பவம் எவ்வாறு நடந்திருக்கிறது, இதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக
போதைப்பொருள் ஒழிப்பு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு, அரசு வளங்களை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு எதிரான நடைமுறை, யாராக இருந்தாலும் இந்த குற்றவாளிகளும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிக்க முடியாது என பல நிலைமைகள் தற்போது மாறியிருப்பதை மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அனுர அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இவர்கள் பூதாகரமாக ஊதி பிறப்பிக்கப்பட்ட பிம்பம் இன்று உடைந்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ஷ இந்த பேரணியின் ஊடாக மீண்டும் தன்னைத்தானே காமெடியாக்கி இருக்கின்றார் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை. இந்த காணொளி தொடர்பான உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.